ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்காது? அது என்ன பிளாக் லிஸ்ட்? அரசு கொடுத்துருக்க ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறீங்க. குட் நியூஸ் தான் என்னென்னா, கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி என்பது என்ன? அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி செயல்படுத்தப்படுமா? அல்லது சலுகை யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது? எப்படி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது? வங்கிகளில் நடைமுறை என்ன? என்ற முழுமையான தகவலை ஒரு சுருக்கமாகவும் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் நகைக்கடன் தள்ளுபடி என்பது அரசின் குறிப்பிட்ட வழிகாட்டுதல் மற்றும் தகுதிகள் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான நலத்திட்டமாக இருக்கிறது சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி எப்படி நடத்தப்படும் அப்படின்னாக்கா, இந்த தள்ளுபடி சலுகை அனைத்து நகைக்கடன்களுக்கும் தானாக வழங்கப்படுவதில்லை. மாறாக நலிவடைந்த பிரிவினர், சிறு மற்றும் குறு விவசாயிகள் உள்ளிட்ட தகுதியானவர்கள் மட்டுமே அரசினை விவசாயிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் ஒரு குடும்ப அட்டை ஒருவருக்கு மட்டுமே அல்லது அரசாணையில் குறிப்பிட்ட எடை வரம்பிற்குள் உள்ள நகைக்கடன் மட்டுமே தள்ளுபடிக்கு பரிசீலிக்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு தள்ளுபடி நடக்கின்ற மாதிரி இருக்காங்க. உதாரணமாக சில திட்டங்களில் 5 சவரன் வரை, அதாவது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்ட நிலையில் இந்த எடை வரம்பு அரசாணை ஏற்ப மாறுபடக்கூடியதாக இருக்கும். அதாவது அரசாணைக்கு ஏற்பதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வெயிட்டை பேஸ் பண்ணி மாறுதல் கொடுக்கணும். மேலும் அரசாணையில் குறிப்பிட்ட தேதிக்குள் எடுத்த நகைக்கடன் தள்ளுபடி தகுதி பெறும். ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வச்சவங்க மட்டும்தான் நகைக்கடனுக்கு தள்ளுபடி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கின்ற பார்த்தீங்கன்னாக்கா, கடன் பெற்றவர் உண்மையிலே தகுதியானவர் என்பதை உறுதிப்படுத்தும் அவரின் குடும்ப விவரம் விரிவாக ஆய்வு செய்யப்படுகின்றன. ஒருத்தரோட நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க உண்மையான பயனாளரா என்பதை தெரிஞ்சிக்க முழுமையான அலசல் இருக்கும், முழுமையான விசாரணை இருக்குன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக குடும்ப உறுப்பினர் யாராவது ஒரு அரசு பணியில் உள்ளாரா, வருமான வரி செலுத்துவார்களா, அல்லது கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் பொறுப்பில் உள்ளவர்களா என்பது சரிபார்க்கப்படுகிறது. இத்தகைய பொருளாதார வசதி அல்லது அதிகார நிலை கொண்டவர்கள் பொதுவாக இந்த தள்ளுபடி சலுகை வழங்கப்படுவதில்லை. தள்ளுபடி நடைமுறையின் போது சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் மற்றும் தணிக்கை குழுவினர் அந்த வங்கிகளில் உள்ள கடன் ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. நேரடியாகவும் சென்று அவர்களை வீட்டு விலாசத்தில் சென்று இவங்க தான் நகைக்கடன் வாங்கியிருக்காங்களா, இவங்க என்ன நிலையில் இருக்காங்க என்பதை முழுமையாக அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் தகுதியானவர்கள் லிஸ்ட்டு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் வழங்கும் நடைமுறைகள்: கடன் பெற்ற தேதி, கடன் வழங்கப்பட்ட நோக்கம், அடகு வைக்கப்பட்ட நகையின் எடை போன்ற விவரங்கள் அரசாணையில் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்குள் சரிபார்க்கப்படுகின்றன மற்றும் கணினிமயமாக்கப்பட்டு ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை எண்ணுடன் இணைக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஒரே நபர் அல்லது ஒரு குடும்பம் பல்வேறு கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்று முறைகேடு தள்ளுபடி பெறுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து சரிபார்ப்புகளும் முடிந்த பிறகு தகுதியான பயனாளிகள் இறுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த கூட்டுறவு வங்கி கிளைகளில் வெளியிடப்படும் சொல்லி கொடுக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டை பேஸ் பண்ணி தான் எந்த கூட்டுறவு வங்கியிலும் வச்சுங்க. மற்ற 4 கூட்டுறவு வங்கிலாம் வச்சுருக்கு சார். ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியிலும் ஒரு 2 கிராம், 1 கிராம், 3 கிராம் வச்சுங்கன்னா மொத்தம் 5 சவரனுக்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கு தள்ளுபடி வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியிலும் 5 சவரனுக்கு மேலே இருக்குது சார்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடி நடைபெறாது. இப்போ கணினிமயமாக்கப்பட்டுள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க. வெளிப்படைத்தன்மை: அதன் பின்னர் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்கள், அசல் தொகை மற்றும் அதற்கான வட்டித்தொகை தமிழ்நாடு அரசை சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பயனாளிகள் கடன் முழுமையாக முடிக்கப்பட்டதாக பதிவு செய்யப்படுது. அதன் பிறகு பயனாளிகள் தங்கள் அடையாள சான்றிதழ் சம்பந்தப்பட்ட வங்கியை அணுகி தேவையான நடைமுறையை பூர்த்தி செய்து தங்களது நகையை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான தகவல்கள், அறிவிப்புகள் மற்றும் ரசீதுகள் ஆகிய மூலமாக முறையாக வழங்கப்படுகிறது. இந்த முறையில் மூலம் பொதுமக்களுக்கு நேரடியாக நிவாரணம் கிடைப்பதோடு கூட்டுறவு வங்கி அமைப்பில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது. இதனால் தான் சட்டசபை தேர்தலில் நெருங்கி வரும் நிலையில் திமுக, அதிமுக கட்சிகள் கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டு வாய்ப்புள்ளது சொல்லியிருக்காங்க. இதனால் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் கடன் வாங்க மக்கள் அலைமோதி வருகின்றன. இது மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்தாலும் கூட்டுறவு அமைப்புகளில் நீண்டகால நிலைத்தன்மையை கேள்விக்குறியாக்கும். இதனால் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்றது சந்தேகத்துக்கு ஏற்பட்டுள்ளதாக சொல்லி கொடுத்துருக்காங்க.